Students, today we continue the lesson 13 structural organisms of animals. Already we know organisms can be classified into many, especially animalia. And animalia can be classified into two types, invertebrate and chordates. In this lesson, we saw about the examples of invertebrates and vertebrates, especially here we saw about the leech, example of invertebrates. Last class we saw about the introduction part of Indian cattle leech and their external morphology. In this class we saw about the locomotion and digestive system about the Indian cattle leech. Last classல நம்ம divisions of the body Indian leech ஓட segmentations பத்தி பார்த்தோம். It can be classified into 6 regions and they are given below. Now we see about the body wall. Body wall of leech includes 5 layers. First one is the outermost layer called cuticles and the second layer is epidermis which lies below the cuticle and third layer is dermis which lie below the endodermis formed of connective tissue and fourth layer is muscular layer formed of circular and longitudinal muscles and fifth one is botryoidal tissue lies beneath longitudinal muscles and fills the entire coelom around the gut. நம்ம பாடியில் எப்படி லேயர்ஸ் வந்து ஸ்கின்னோட லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்குமோ அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் சேம் த ப்ரெசென்ட் இன் லீச்லேயுமே அதே மாதிரி லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. பாடி வாலில் மொத்தம் எத்தனை லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னா 5 லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கியூட்டிக்கல் அண்ட் த அதர் லேயர்ஸ் எபிடெர்மிஸ் அண்ட் தேர்ட் லேயர் இஸ் டெர்மிஸ், ஃபோர்த் லேயர் இஸ் மஸ்குலர் லேயர் அண்ட் ஃபிஃப்த் லேயர் இஸ் botryoidal tissue. Next about locomotion. லோக்கோமோஷனுக்கும் மூமெண்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மூமெண்ட் அப்படின்னா நம்மளோட பாடி ரெஸ்ட்ல இருக்கும் சம் பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் மட்டும் வந்து மூவ் ஆகிறது வந்து மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹோல் பாடியே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூமெண்ட் டோட்டலாக பாடியே மூவ் ஆகுது அப்படின்னா அதுதான் லோக்கோமோஷன் அப்படின்ட்டு சொல்லணும். Locomotion in leech takes place by looping or crawling movement and second one swimming movement. In leechல locomotion வந்து 2 types நடக்கும். ஒன்று வந்து crawling movement and another one is swimming movement. Crawling movement is nothing but நம்ம டேப் வார்ம், earth worm இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ரெப்டைல்ஸ் எல்லாமே எப்படி போகும் அப்படின்னா ஊர்ந்துக்கிட்டே போகும். அந்த மூமெண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா க்ராலிங் மூமெண்ட். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் brought about the contraction relaxation of the muscles. சுருங்கி விரியறதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ராலிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The two suckers serves for attachment during movement on a substratum. Already we say லீச்சில் 2 suckers வந்து present ஆகிருக்கு. One is anterior sucker and another one is posterior sucker. Anterior sucker contains 5 segments and posterior contain between 27th to 33rd segments. இந்த 2 செக்மெண்ட்ஸுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா க்ராலிங் மூமெண்ட் அப்போ கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸேஷன் நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த 2 சக்கர்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் டைப் இஸ் ஸ்விம்மிங் மூமெண்ட். லீச் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பெர்ஃபார்ம் அண்டுலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர். அண்டுலேட்டிங் அப்படின்னா வாட்டரில் ஸ்விம் பண்ணும்போது வேவாக ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து அண்டுலேட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த லீச்சுமே அதே மாதிரி தான் ஆக்டிவாக, ரொம்ப ஆக்டிவாகவும் அண்டுலேட்டிங்காக வந்து இந்த மூமெண்ட் வந்து வாட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஸ்விம்மிங் மூமெண்ட். Next we saw about the digestive system about the Indian cattle leech. The digestive system includes the long alimentary canal and the digestive glands.
ஹியூமன் பாடியில் எப்படி வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ரெசண்ட் ஆகியிருக்குமோ அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் சிமிலர் இன் இந்தியன் லீச் கேட்டிலையுமே ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அந்த எலிமெண்டரி கேனலில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஃபர்ஸ்ட் ஜாஸ், pharynx, esophagus, crop chambers, crop, diverticula, stomach, intestine, rectum, anus. These are all the parts that present in digestive system of leech. Now we see the detailed description about the alimentary canal of leech. The alimentary canal of leech is a straight tube running from the mouth to the anus. இந்த எலிமெண்ட்ரி கேனல் டியூப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட் டியூபாக இருக்கும். ஸ்டார்டிங் வந்து மவுத்லேருந்து அன்னஸ் வரைக்கும் டில் இந்த பிட்வீனில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்கும்னா எலிமெண்ட்ரி கேனல் பார்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், மவுத் இஸ் த triradiate aperture situated in the middle of the anterior sucker that leads into the small buccal cavity. Already we say ஃபர்ஸ்டில் இருக்கிற ஆன்டீரியர் சக்கர்ஸ் வந்து 5 செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த 5 செக்மெண்ட்ஸில் மிடில் செக்மெண்ட் தான் வந்து மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பிளட்டை வந்து சக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். The wall of the buccal cavity bears 3 jaws with single row of minute teeth. இது வந்து 3 jaws இருக்கும், ரொம்ப சின்ன சின்னதாக மைன்யூட்டாக தான் இதனோட டீத்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். The jaws are provided with papillae with bear the opening of salivary glands. Mouth and buccal cavity occupy the first 5 segment. இந்த ஜாஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாப்பிலே அப்படின்ற சலைவரி கிளான்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான சம் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன்டு மஸ்குலர் pharynx. It is surrounded by a salivary gland. The secretion of a saliva contain hyaluron which prevents the coagulation of blood. இந்த பக்கல் கேவிட்டின்றது நெக்ஸ்ட் டு மஸ்குலர் ஃபெரங்ஸ் கிட்ட போகும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து மவுத்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜாக ஃபெரங்ஸுக்கு போகும். இட் இஸ் சரௌண்டட் பை அ சலைவரி கிளான்ஸ். இது எல்லாமே நமக்கு சம் என்சைம்ஸ் இருந்தால் தானே டைஜஸ்ட் ஆகும். இப்போ இன் ஹியூமன் பீயிங்ஸில் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம இன்னும் என்ன ஆட் ஆகுது அப்படின்னா மவுத்தில் சலைவா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி இன் லீச்சில் சலைவான்றதுனுடைய நேம் வந்து ஹைரோடின் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டைப் ஆஃப் என்சைம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளட்டை வந்து கொயாகுலேட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், pharynx leads into crop through a short and narrow esophagus. pharynxல இருந்து நம்ம அதாவது அந்த லீச் வந்து எடுத்துக்கிட்ட ஃபுட்டு வந்து pharynxல இருந்து கிராப்க்கு போகணும் அப்படின்னா எது வழியாக போகும்னா ஈசோஃபேகஸ் மூலியமாக தான் போகும். இட் இஸ் ஆல்சோ எ ஒன் பார்ட் இன் பிட்வீன் டேக்ஸ் பிளேஸ் இன் எலிமெண்ட்ரி கேனல். நெக்ஸ்ட், crop is the largest portion of the alimentary canal. It is divided into a 10 chambers. The chambers communicate with one another through a circular apertures surrounded by sphincters. இந்த crop வந்து எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா 10 சாம்பர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. சம் சீரியஸாக, அதாவது அடுத்தடுத்து இருக்கிறத தான் சீரியஸ்னு சொல்லுவோம். அடுத்தடுத்து 10 சாம்பர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது? கிராப்பும் ஸ்பிங்டஸ், இது ஸ்பிங்டஸ் அண்ட் டைவர்டிகுலே இது ரெண்டுத்துமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த லீச் சக் பண்ணுற பிளட்டை வந்து தன்னோட இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த ரெண்டு பார்ட்டுமே யூஸ் ஆகுது. A pair of lateral backwardly directed seisae arises as blind outgrowth from each chamber known as seisae or diverticula. Crop and its diverticula can store large amount of blood which can be slowly digested. அது அந்த லீச், இந்தியன் கேட்டல் லீச் வந்து அதனோட மெயின் ஃபுட்டே என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் சக்கர். இது வந்து பிளட்டை சக் பண்ணுறது தான் இதனோட ஃபுட்டுன்னு சொல்லியிருக்கிறோம்.
அந்த சக் பண்ண பிளட்டை எல்லாமே எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சேவ் பண்ணிக்கும் அப்படின்னா தட் கிராப் அண்ட் டைவெர்டிகுலா அப்படின்ற பிளேஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஸ்லோவாக தான் டைஜஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். நியர்லி 1 இயர் கூட ஆகலாமா அது கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The last chamber of crop open into stomach. The stomach leads into intestine, which is a small straight tube that opens into rectum. The rectum opens to the exterior by anus. டைவெர்டிகுலால சேவ் பண்ணி வச்சிருந்த பிளட் எல்லாமே ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும்போது எங்கே வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஸ்டொமக் வரும், ஸ்டொமக்லேருந்து இன்டெஸ்டைன் வரும், இன்டெஸ்டைன்லேருந்து ரெக்டம்க்கு வரும். அண்ட் த அன்டைஜஸ்டட் பிளட் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா அனஸ் வழியாக எக்ஸ்டீரியர் பொசிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் we saw about the food feeding and digestion about leech. The leech feeds by sucking the blood of cattle and other domestic animals. During feeding, the leech attaches itself to its victim strongly by the posterior sucker. Already we know leech is a சக்கர் அனிமல். இது வந்து ஒரு சக்கர்னு சொல்லியிருக்கிறோம். அதர் கேட்டிலில் இருந்தோ இல்லை டொமஸ்டிக் அனிமல்ஸில் இருந்தோ பிளட்டை சக் பண்ணுறது தான் இதனோட ஃபுட்டு. இந்த ஃபீடிங் அப்போது இது அந்த ஸ்ட்ராங்காக எந்த பக்கம் இருந்து ஸ்ட்ரக் பண்ணோம் அப்படின்னா போஸ்டீரியர் சக்கர் மூலயமா தான் அதிகமான பிளட்ஸை வந்து இது சக் பண்ணிக்கும். The leech makes a triradiata or Y-shaped incision in the skin of the host by the jaws protrude through the mouth. The blood is sucked by muscular pharynx and the salivary secretion is poured. இந்த லீச் வந்து பிளட்டை சக் பண்ணும்போது அங்கே சம் இன்செஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் வந்து ட்ரைரேடியேட்டா அப்படின்ட்டு சொல்லலாம். And the ingested blood is stored in crop chamber and its diverticulum. The blood passes from the crop into the stomach. Digestion takes place in stomach by the action of proteolytic enzyme. The digested blood is then absorbed slowly by the intestine. Undigested food is stored in the rectum and yeasted through anus. டைஜஷன் பிளட் எல்லாமே எடுத்துக்கிட்ட ஃபுட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டொமக்கில் நடக்கும். அந்த எடுத்துக்கிட்ட ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு சம் என்சைம்ஸ் இருந்தால் தான் டைஜஸ்ட் ஆகும். அந்த என்சைம்ஸோட பேர் இங்கே என்ன அப்படின்னா ப்ரோட்டியாலிட்டிக் அப்படின்ற என்சைம்ஸ் எடுத்துக்கிட்டு தான் ஸ்டொமக்கில் ஃபுட்டை வந்து டைஜஸ்டிவ் பண்ணும். அந்த டைஜஷன் பண்ண பிளட்டு எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா ஸ்லோலி அப்சர்வ்டு பை த இன்டெஸ்டைன். டைஜஷன் ஆன பிளட் எல்லாமே இன்டெஸ்டைனுக்கு போயிடும். அன்டைஜஸ்டட் ஃபுட்டு எல்லாமே ரெக்டம்க்கு போயிட்டு அங்கே ஸ்டோர் ஆகிட்டு அண்ட் தென் ரிலீவ்டு பை த அனஸ். Next, leeches prevent blood clotting by secretion of protein called hyaridine. They also inject an anesthetic substance that prevents the host from feeling their bite. ஹைரிடின் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் என்சைம்ஸ்ன்னு சொன்னோம். அது வந்து லீச்சில் இருக்கிற பிளட்டை வந்து கிளாட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கிளாட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹைரிடின்ற என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வி சி சம் மோர் டு யூனோ. லீச்சை பற்றின நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். லீச் do not have ear, hence can sense vibration through their skin. லீச்க்கு வந்து இயர்ஸ் கிடையாது, ஆனால் அந்த வைப்ரேஷன் ஸ்கின்னில் படுற வைப்ரேஷன்ஸை வச்சு இது வந்து தனக்கான ஃபுட்டை வந்து தேடிக்கும். Leeches have 2 to 10 tiny eyes which helps them to locate their food. லீச்க்கு வந்து 2லேருந்து 10 சின்னதாக ரொம்ப டீனினா குட்டியான ஐஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அதை வச்சு அதனோட ஃபுட்ஸை வந்து தேடிக்கும். Leeches can suck blood 5 times more than their body weight. 5 times தன்னோட வெயிட்டை விட அதிகமான பிளட்ஸை லீச்சஸால் சக் பண்ண முடியும். It may take more than a year for the complete digestion and absorption of a full meal. இந்த லீச் வந்து
தனக்கு தேவையான ஃபுல் பிளட்டையும் சக் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அது கம்ப்ளீட்டாக டைஜஷன் ஆக மோர் தென் 1 இயர் கூட ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹியர் this is the tabular column for the external and internal features about the leech. அது external features and internal features of leeches கொடுத்துருக்குறாங்க. in right side அது எந்தெந்த செக்மெண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலி லீச்சோட பாடி செக்மெண்ட் எத்தனையாக டிவைட் ஆகியிருக்கு அப்படின்னா 33 செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் சக்கர், மவுத், ஐஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து 5th செக்மெண்ட்குள்ளே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. போஸ்டீரியர் சக்கர் இஸ் ப்ரெசென்ட் பிட்வீன் 27th and 33rd segment. Pharynx is present between 5th and 8th segment. Crop is between 9th to 18th segment. Stomach is present at 19th segment. Intestine is present between 10th to 22nd segment. Rectum is present between 23rd and 26th segment. Anus is present at 26th segment. Nephridophores is present between 6th to 22nd segment, and male genital aperture is present at the 10th segment and female genital aperture is present at 11th segment. Okay students, we will see the respiratory system of leech in our next segment. Thanks for watching this video students.